ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 பகுதிகளில் ஆன்மீகத்தில் நம்முடைய பெரியவர்கள் சொன்ன சில விவரங்களை எல்லாம் பார்த்தோம். இன்னும் சில விவரங்களை இந்த 3ஆம் பாகத்தில் பார்க்கலாம். நேற்றைய தினம் கோயிலை விட, அதாவது கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா, அதை விட அதிக உயரமாக வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னார்கள். ஏன் என்று 2ஆம் பகுதியில் நிறுத்தியிருக்கிறேன். இப்பொழுது அதிலே ஆரம்பித்து அதையே தொடர்ந்து பார்க்கலாம். கோயிலை விட உயரமாக வீடு கட்டக்கூடாது. ஏனென்றால் பலத்த இடிக்கும் கோயில் கோபுரங்களின் உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசங்கள் அந்த மின் அதிர்ச்சியை உள்வாங்கி தரைக்கு கடத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இதனால் அந்த கோபுரத்துக்கோ சுற்றிலும் உள்ள வீடுகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தவிர்க்கப்படுகிறது. ஆகவேதான் இன்றைய இடிதாங்கி அறிவியல் வசதி இல்லாத அக்காலத்தில் கோயிலை விட உயரமாக கட்டடம் கட்ட வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் நமது முன்னோர்கள். சரி, அடுத்தது, அதாவது இப்போ இடிதாங்கிலாம் இப்போ இருக்க கோயிலில் அந்த காலத்தில் இடிதாங்கிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போது கோயில்களில் அந்த இடிதாங்கியை யாரும் புனரமைக்கவில்லை. அடுத்து, வீட்டு வாசலில் முருங்கை மரம் ஏன் வைக்கக்கூடாது? மரங்களில் மிகவும் அடர்த்தி இல்லாத மென்மையான கிளைகளை கொண்ட மரம் முருங்கை மரம். இது வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விளையாட்டாக அதில் ஏறி விளையாடினால் கிளைகள் முறிந்து குழந்தைகள் கீழே விழுந்து காயங்கள் ஏற்படலாம், அல்லது எலும்புகள் முறிவு ஏற்படலாம். மேலும் கம்பளி பூச்சிகளின் புகலிடம் முருங்கை மரம் என்பதால் அந்த பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதற்கும் அதிக வாய்ப்பு உண்டு. அதனால்தான் இந்த முருங்கை மரத்தை வீட்டிற்கு முன்னால் வளர்க்கக்கூடாது, பக்கத்திலேயோ அல்லது பின்பக்கமாக வளர்க்கலாம் என்று சொன்னார்கள். ஆக இந்த 10 விஷயங்களை நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இது முற்றிலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுதான் என்றாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு இது மிகவும் ஒத்து வருகிறது. ஆகவே இதை நாம் பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி கொள்வோம். ஆகவே இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.